ஒரு சின்ன ஊர்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சாதாரணமான வாழ்க்கை. ஆனா அந்த ஊருக்குள்ள யாருக்கும் தெரியாம நடக்கிற சில விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாக ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் காதல், இன்னொரு பக்கம் அரசியல், பணம், அதிகாரம். ஆனா இந்த எல்லா விஷயங்களும் ஒரு கட்டத்துல ஒரே இடத்துல வந்து மோதுது. அதுக்கப்புறம் யார நம்புறது, யார நம்பக்கூடாது, நம்ம கூடவே இருக்கவங்க கிட்ட கூட எவ்வளவு பெரிய ரகசியம் மறைஞ்சிருக்குன்னு தெரியாத நிலைமை. கடைசி வரைக்கும் நம்மளையே யோசிக்க வைக்கிற அளவுக்கு நிறைய திருப்பங்களோட வரக்கூடிய சில சுவாரஸ்யமான கதை இது. அதுவும் கதையோட கடைசியில வர ஒரு விஷயம் நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லாத்தையும் வேற ஒரு கோணத்துல பார்க்க வைக்கும். அப்படிப்பட்ட வித்தியாசமான கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க. மலையாளத்துல வந்த போங்கலா படத்தோட முதல் சீன்ல ஒரு லோக்கல் ரவுடி ரிட்டையர்டான ஒரு பெரியவர் எழுதி வச்சிருந்த ஒரு உண்மை சம்பவத்தை படிச்சுட்டு இருக்காரு. அதே நேரத்துல அந்த பெரியவரோட வாய்ஸ் ஓவர்லயே கதை ஆரம்பிக்குது. இதுதான் நம்ம ஹீரோவோட குடும்பம். நம்ம ஹீரோவோட அப்பா ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்திட்டு இருக்காரு. ஆனா ஏதோ ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு. ஒரு நாள் திடீர்னு எல்லாத்தையும் விட்டுட்டு ஊரை விட்டுட்டு தலைமறைவா போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த கம்பெனில பணம் போட்டவங்க தினமும் வீட்டுக்கு வந்து எங்க பணத்தை கொடுங்க, எங்க பணத்தை கொடுங்கன்னு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அதுலயும் இந்த பெரிய மனுஷன் கொஞ்சம் ஓவராவே நடந்துக்கிறான். அவர் பாக்குற பார்வையே சரியில்லை. டேய், உங்க அப்பா எங்கேயாவது இருக்காரான்னு போய் தேடி பார்த்துட்டு வாடா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட அம்மா அவனை வெளியே அனுப்புறாங்க. அவனும் சைக்கிள் எடுத்துட்டு ஊர் முழுக்க அப்பாவை தேடுறான். அப்பா அப்பான்னு கூப்பிட்டுக்கிட்டே அலைஞ்சு திரியறான். ஆனா அப்பா எங்கேயும் கிடைக்கல. அவன் கண்ணுல படுறது பூட்டி இருக்கு அந்த ஃபைனான்ஸ் கம்பெனியோட போர்டு மட்டும்தான். வீட்லயும் அதே நிலைமை தான். தினமும் யாராவது வந்து பணம் கேட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க காலில் விழுந்து கெஞ்சுறதுலயே அந்த அம்மாவோட ஒவ்வொரு நாளும் கடந்து போயிடுது. ஒரு பக்கம் அப்பா கூட சந்தோஷமான வாழ்ந்த நாட்கள் ஞாபகத்துக்கு வருது. இன்னொரு பக்கம் இப்ப இருக்கிற கஷ்டமான வாழ்க்கையும் கண்ணு முன்னாடி நிக்குது. அதனால நம்ம ஹீரோ யார்கிட்டயும் பேசாம வீட்டுக்குள்ளேயே அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கான். அந்த நேரத்துல அவனோட நண்பன் பிஜு வந்து வாடா திருவிழா நடக்குது போயிட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிடுறான். ஆனா நம்ம ஹீரோ அங்க போனா எல்லாரும் என்னையே வேற மாதிரி பார்ப்பாங்க, நான் வரல அப்படின்னு சொல்லி மறுக்கிறான். அதை பார்த்த அவனோட அம்மா அவன் பிஜு கூப்பிடுறான்ல போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ரெண்டு பேரும் திருவிழாவுக்கு போறாங்க. அங்க பிஜுவோட மூத்த அண்ணன் சீட்டு விளையாடிக்கிட்டு இருப்பான். பிஜு இவன் தான் என் ஃப்ரெண்டு அப்படின்னு அறிமுகப்படுத்தியதும் அவர் கட்டுக்கட்டா பணம் வச்சிருக்காரு, அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து போய் ஏதாச்சும் பிடிச்சதை வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு கொடுக்குறாரு. அவ்வளவு பணம் அவருக்கு எப்படி கிடைச்சதுன்னு யாருக்கும் தெரியல. கூட இருக்கவங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. டேய் என் பணம்டா, ஆடுங்கடா அப்படின்னு அவர் சத்தம் போடுறதையும் நமக்கு காட்டுறாங்க. அந்த காசை வாங்கிட்டு ரெண்டு பேரும் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ தங்கச்சிக்கு ஒரு பொம்மை வாங்கணும், அம்மாவுக்கு வளையல் வாங்கணும்னு ஆசைப்படுறான். ஆனா அதுக்கான வசதி இல்லையேன்னு மனசுக்குள்ள வருத்தப்படுறான். அதே நேரத்துல வீட்டுல அந்த பெரிய மனுஷன் மறுபடியும் வந்து பிரச்சனை பண்றான். கடன் பணத்தை எல்லாம் இப்பவே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல, நம்ம பேசிக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு மாதிரி பேச்ச ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவர் பாக்குற பார்வையும் நடக்கிற விதமும் சரியாவே இருக்காது. நல்ல வேளையா அந்த நேரத்துல நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறான். அவனை பார்த்ததும் அந்த ஆளு கொஞ்சம் காசு கொடுத்து போய் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடு அப்படின்னு வெளியே அனுப்ப பாக்குறாரு. ஆனா நம்ம ஹீரோ அதுக்கு ஒத்துக்காம நீ வெளியே போன்னு நேரா எதிர்த்து பேசுறான். அதுக்கப்புறம் அந்த ஆளு நேரா கிச்சனுக்குள்ள போய் குடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அவரை பிடிச்சு வெளியே தள்ளணும்னு அந்த அம்மாவும் பையனும் எவ்வளவோ முயற்சி பண்றாங்க. ஆனா அவன் கேட்கிற ஆளே இல்ல. ரொம்ப ஓவரா பண்றீங்களேன்னு சொல்லிக்கிட்டு அந்த அம்மாவை பிடிச்சு கீழே தள்ளி விடுறான். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றான். அதை பார்த்த நம்ம ஹீரோ அவனோட காலை கடிச்சு வச்சிடறான். வழியில ஒரே எத்துறான். அந்த நேரத்துல நம்ம ஹீரோவோட நண்பன் பிஜு இருக்கான்ல, அவன் வேகமா ஓடி வந்து கத்தியால அந்த ஆளோட முதுகுல ஒரே குத்திடுறான். அதை பார்த்து அந்த அம்மாவே பதறி போயிடுறாங்க. உடனே அவன் பிஜுவை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு மறுபடியும் அந்த அம்மா பக்கம் போறான். உடனே அந்த அம்மா பொறுக்கி நாயேன்னு சொல்லி பலார் பலார்னு அரைஞ்சு வீட்டை விட்டே வெளியே தள்ளி விடுறாங்க. முதுகுல கத்தி குத்து வாங்கிய நிலைமையில கூட இதுக்கெல்லாம் சேர்த்து நீங்க அனுபவிக்க தான் போறீங்க, இதோட முடியாது, மறுபடியும் வருவேன்னு கத்திக்கிட்டே போறான். அந்த வார்த்தையை கேட்டதும் நம்ம ஹீரோவுக்கு கோபம் தலைக்கேறிடுது. அப்படியே ஜம்ப் பண்ணி போய் ஒரே குத்து குத்துறான். அப்புறம் தரையில கிடந்த கத்தியை எடுத்து மறுபடியும் குத்த போறான். ஆனா முதல் குத்து குத்துனது நம்ம ஹீரோ இல்ல, பிஜுதான். இப்ப நம்ம ஹீரோ ஓங்கி குத்த போற நேரத்துல வேணாம்டா அப்படின்னு அந்த அம்மா தடுத்ததால அவனும் குத்தாம நின்னுறான். அதே சமயம் இந்த சண்டையெல்லாம் பார்த்த ஒருத்தர் முதலாளின்னு கத்திக்கிட்டே ஓடுறாரு. கொஞ்ச நேரத்துல அந்த பெரிய மனுஷன் இறந்தே போயிடுறாரு. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து நம்ம ஹீரோவை கைது பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. சின்ன பையனா இருந்ததால 3 வருஷத்துல வெளியே வந்துடுவான்னு சொல்றாங்க. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. உண்மையிலேயே அந்த ஆளை கத்தியால குத்துனது யாரு? நம்ம பிஜு தான். அவன் மட்டும் ஒளிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பான். உள்ள போக வேண்டியது பிஜு தான். ஆனா ஜெயிலுக்கு போனது நம்ம ஹீரோ. இந்த 3 வருஷத்துல பிஜு, அவனோட மூத்த அண்ணன், தம்பி பைஜு 3 பேருமே சேர்ந்து துறைமுகத்துல மீன் இறக்குறது, ஏலம் விடுறது, விக்கிறதுன்னு நல்லா காசு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது பச்சை சட்டை போட்டுக்கிட்டு ஏலம் விட்டுட்டு இருக்காரு, இவர் தான் அந்த மூத்த அண்ணன். பிளாஷ்பேக்ல சீட்டு விளையாடும் போது கட்டுக்கட்டா பணம் வச்சிருந்தாருல்ல, அவர் தான் இவரு. அதே மாதிரி உண்மையிலேயே கத்தியால குத்தின பிஜுவும் இவன் தான். இவங்களுக்கு பைஜுன்னு ஒரு தம்பியும் இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ இவங்க கிட்ட எடுபிடி வேலை பாக்குற ஒரு ஆளா வேலை செய்யறான். நம்ம ஹீரோ கூட 2 ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. எப்பவும் அவன் கூடவே இருப்பாங்க. அந்த நீல சட்டை போட்டுக்கிட்டு சுத்துறாங்கல்ல, அவங்க தான். ஒரு நாள் ஊருக்கு போயிட்டு வரோம்னு பிஜு கிட்ட சொல்ல அவனும் சரி போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறான். மீன் எடுத்துட்டு நம்ம ஹீரோ வீட்டு பக்கம் கிளம்புறான். இதுதான் அவங்களோட அன்றாட வாழ்க்கை. வீட்டுக்கு வந்து அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் மீனை
கொடுக்குறான். அப்புறம் குளிச்சுட்டு ராத்திரி தூங்க போயிடுறான். அதே நேரத்துல அந்த பக்கம் பிஜுவோட தம்பி பைஜு ஒரு பொண்ணை கூட்டிக்கிட்டு வந்து கிரிக்கெட் கிரவுண்டுக்குள்ள சில்மிஷம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அங்க கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்த பசங்க இவங்க பண்றதை பார்த்து தட்டி கேட்கறாங்க. உடனே பைஜு, நான் யாருன்னு தெரியுமா, எங்க அண்ணன் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சீனை போட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த பசங்களும் சும்மா விடல, அடிச்சு நொறுக்கிடுறாங்க. கடைசியில கட்டி போட்டு போயிடுறாங்க. இந்த விஷயம் கொஞ்ச நேரத்துக்கு பிஜுவோட மூத்த அண்ணனுக்கு தெரிய வந்துடுது. உடனே ஆளுங்களை கூட்டிக்கிட்டு தம்பி இருக்கிற இடத்துக்கு வராரு. அங்க வந்து பார்த்தா பைஜுவை கட்டி போட்டு தொங்க விட்டுருக்காங்க. அதை பார்த்ததும் என் தம்பி மேல கை வச்சது எவன்டா அப்படின்னு வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு நேரா உள்ள இறங்குறாரு. கிரவுண்ட்ல இருந்த பசங்க ஒருத்தனை கூட நிக்க முடியாத அளவுக்கு அடிச்சு பறக்க வர்றாரு. அதே நேரத்துல திடீர்னு டும்னு ஒரு துப்பாக்கி சத்தம், அவ்வளவுதான். அங்க இருந்து எல்லாருமே அப்படியே அமைதியாயிடுறாங்க. கையில துப்பாக்கி வச்சுக்கிட்டு ஒருத்தர் கெத்தா நின்னுட்டு இருக்காரு. யாருன்னு நமக்கு தெரியல. அதே சமயம் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு நம்ம ஹீரோவும் அங்க ஓடி வராரு. வந்ததும் நேரா போய் கட்டி போட்டிருந்த பைஜுவை அவுத்து வர்றாரு. அதை பார்த்து அந்த துப்பாக்கி வச்சிருக்கவரு, நீ யாருடா, நீ மாட்டுன்னு வர, நீ மாட்டு கட்ட ஊத்து வர்ற, நீனும் அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு துப்பாக்கியை காட்டி மிரட்டுறான். ஆனா நம்ம ஹீரோ யோசிக்கவே இல்ல. ஒரே நொடியில அவன் கையில இருந்த துப்பாக்கியை பிடிங்கிடுறான். உடனே அந்த கும்பல் எல்லாருமே அவனை நோக்கி வராங்க. நம்ம ஹீரோ தரையை பார்த்து ஒரு ரவுண்ட் சுட்டதும் அவ்வளவுதான், அத்தனை பேரும் திருச்சி ஓடுறாங்க. இதுக்கு முன்னாடி சீன் போட்ட 5 பேரையுமே கட்டி தொங்க விட்டுட்டு இவங்களும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்ததா ஊர்ல திருவிழா நடக்குது. அந்த திருவிழால நம்ம ஹீரோ கூட ஸ்கூல்ல படிச்ச ஒரு பொண்ணு இப்ப அவங்க விதவையா காட்டுறாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்கு. பாவம் அவங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோவால முடிஞ்ச உதவி எல்லாம் அப்பப்போ பண்ணிட்டு இருப்பான். இதையெல்லாம் பிஜுவோட மூத்த அண்ணன் தூரத்துல இருந்து கவனிக்கிறான். யாருடா அந்த பொண்ணு, பார்க்க நல்லா இருக்காளே அப்படின்னு விசாரிக்கிறான். அவளை பத்தி விஷயம் சொன்னதும் வெளியில இவங்க 2 பேரையும் பத்தி தப்பு தப்பா பேசுறாங்களாம், நம்ம ஹீரோ அந்த பொண்ணை வச்சிருக்கான் அப்படின்னு பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் மூத்தவன் ஒரு பிளான் போடுறான். நம்ம ஹீரோ கிட்ட கொஞ்சம் காசை கொடுத்து ஒரு வேலை இருக்கு போயிட்டு வான்னு அவனை வேற பக்கம் அனுப்பி வைக்கிறான். அவனுக்கே தெரியாம அவன் பின்னாடி ஃபாலோவும் பண்ண ஆரம்பிக்கிறான். அதே நேரத்துல தொழில் போட்டி காரணமா மூத்தவனை போட்டு தள்ளணும்னு ஒரு குரூப் ரெடியா இறங்குது. இவங்க மேல ஏற்கனவே 2 கொலை கேஸும் இருக்கு. அந்த ஏரியாவுல இருக்க போலீஸ்காரரு இவங்க ஆயுதத்தோட போறதையெல்லாம் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நாள்ல ரிட்டையர்ட் ஆகணும், பென்ஷன் வாங்கணும், தேவையில்லாம வம்புல மாட்டிக்க கூடாது அப்படின்னு அமைதியா இருக்காரு. எது நடந்தாலும் கண்டுக்க மாட்டோம்னு முடிவு பண்ணிட்டாங்க போல. அந்த நேரத்துல சில ரவுடிங்க வந்து அந்த விதவை பொண்ணு கிட்ட வம்பு இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கை நீட்டி அடிக்கவும் போறாங்க. அதை பார்த்த மூத்தவன் கையில கிடைச்ச டியூப் லைட்டை எடுத்து ஒரே அடியா அடிச்சு வெளுத்து விடுறான். வந்த எல்லாரையும் அடிச்சு விரட்டி விடுறான். இதெல்லாம் அந்த பொண்ணுக்காகவா இல்ல அவகிட்ட நல்ல பேர் வாங்கி சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்காகவா அப்படின்னு நமக்கு கூட ஒரு சந்தேகம் வருது. அந்த கும்பலை விரட்டிட்டு இருக்க நேரத்துல மூத்தவனுக்குள்ள வந்த அந்த குரூப் ஆயுதங்களோட உள்ள நுழையிறாங்க. நேரா மூத்தவன் மேல பாயறாங்க. ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோவும் அங்க வந்துடுறான். இப்போ அங்க இருக்கிற எல்லாரோட டார்கெட்டும் ஒரே ஆளு தான், மூத்தவன் தான். அருவாளை தூக்கிட்டு ஒவ்வொருத்தரும் பாஞ்சு வரான். ஆனா நம்ம ஹீரோ ஒருத்தனையுமே அந்த மூத்தவன் கிட்ட நெருங்க விடல. முன்னாடி நின்று எல்லாரையும் அடிச்சு சாய்க்கிறான். ஒரு பையிலையும் நெருங்க விடாம சம மாசா சண்டை போடுறான். இந்த ஃபைட் சீன் உண்மையாவே சம மாசா இருக்கும். அப்புறம் அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவோட தங்கச்சி கூட ஒரு பொண்ணு வந்துட்டு இருப்பா. அவதான் இந்த படத்தோட ஹீரோயின். இவளை பத்தி ஒரு முக்கியமான விஷயமும் இருக்கு. படத்தோட ஆரம்பத்துல ஒரு பெரிய மனுஷன் இறந்த கேஸ்ல நம்ம ஹீரோ 3 வருஷம் ஜெயிலுக்கு போனால அந்த பெரிய மனுஷனோட பொண்ணு தான் இவ. ஒரு நாள் நேரா நம்ம ஹீரோ வீட்டுக்கே வந்துட்டு உங்க பையனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அம்மா கிட்ட சொல்லிடுறா. அதை கேட்ட அந்த அம்மா, என் புருஷன் செத்து போனதுக்கு அப்புறம் எங்க வாழ்க்கையே மாறி போச்சு அப்படின்னு வருத்தப்பட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே இந்த பொண்ணு, அழாதீங்கம்மா எல்லாம் சரியாகிடும் அப்படின்னு ஆறுதல் சொல்றா. அப்புறம் வீட்டுல இருந்த நம்ம ஹீரோவோட பழைய போட்டோவை எடுத்து பாத்துக்கிட்டு இருப்பா. அந்த நேரத்துல நம்ம ஹீரோ வந்து பாத்துட்டு, உனக்கு இங்க என்ன வேலை, வீட்டுக்கு போ அப்படின்னு விரட்டி விடுறான். அதோட நிக்காம இவளை இனிமே இந்த வீட்டுக்குள்ள விடாதீங்கம்மா, இவளை பார்த்தாலே அவன் அப்ப நமக்கு தான் எனக்கு வருது அப்படின்னு கோபமா சொல்லிட்டு போயிடுறான். ஆனா இந்த பொண்ணு மட்டும் சத்தமே இல்லாம நம்ம ஹீரோவை மனசார காதலிச்சுக்கிட்டு இருப்பா. அவனோட போட்டோவை பாத்துக்கிட்டே பேசிக்கிட்டே இருப்பா. இதையெல்லாம் பார்த்த அந்த பொண்ணோட அம்மா என்ன பண்றதுன்னே தெரியாம முழிக்கிறாங்க. ஆரம்பத்துல இவளுக்கும் நம்ம ஹீரோ மேல கோபம் தான், என் அப்பாவை கொன்னவன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பா. ஆனா ஹீரோவோட தங்கச்சி கூட பேசும்போதுதான் உண்மை தெரிய வரும். அன்னைக்கு அவங்க அப்பா தான் தப்பான நோக்கத்தோட அந்த வீட்டுக்குள்ள போனது, உண்மையிலேயே கத்தியால குத்துனது வேற ஒருத்தன், அந்த பழிய நம்ம ஹீரோ தான் ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போனான் அப்படிங்கிற உண்மையெல்லாம் இவளுக்கு தெரிய வருது. இதையெல்லாம் அம்மா கிட்டையும் சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றா. ஆனா அந்த அம்மா, ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் தப்பா தான் பேசுவாங்க, அப்பனை கொன்னவன கிட்டயே போய் காதலிக்கிறா அப்படின்னு உன்னையும் தப்பா பேசுவாங்க அப்படின்னு எவ்வளவோ எடுத்து சொல்றாங்க. ஆனா இந்த பொண்ணு மட்டும் அதை கேட்கவே தயாரா இல்ல. அதே நேரத்துல நம்ம பிஜுவோட மூத்த அண்ணன் வாழைப்பழம், மளிகை சாமான்னு நிறைய பொருளை வாங்கிட்டு அந்த விதவை பொண்ணோட வீட்டுக்கே போறாரு. அங்க இறந்து போன அவளோட புருஷன் போட்டோக்கு முன்னாடி நின்னு சாமி கும்புற மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறான். வீட்டுல இருந்த பாட்டி கிட்ட கொஞ்சம் காசு கொடுத்து ஏதாவது வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பிடுறான். உடனே அந்த பொண்ணு, காசெல்லாம் வேணாம், இதெல்லாம் அவசியமே இல்ல அப்படின்னு ரொம்ப மரியாதையா சொல்லி பாக்குறா. ஆனா அவன் கேட்கற ஆளே இல்ல. வீட்டு செலவுக்கு வச்சுக்க அப்படின்னு சொல்லி நிறைய பணம் கொடுக்க முயற்சி பண்றான். அதோட உரிமையா அவளோட கையையும் பிடிக்கிறான். அங்கதான் அந்த பொண்ணுக்கு கோபம் வந்துடுது. சி, கையை விடு, எந்த நோக்கத்துக்காக இதெல்லாம் பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொண்டு வந்த வாழைப்பழம், மளிகை சாமான் எல்லாத்தையும் தூக்கி வெளியே வீசிடுறா. எல்லாத்தையும் எடுத்துட்டு வெளியே போ அப்படின்னு சத்தமும் போடுறா. அதை கேட்டதும் அவனுக்கு கோபம் வந்துடுது. என்கிட்ட எடுபடி வேலை பாக்குற அவனை வச்சுக்கிற, நான் அதிகமா பணம் தரேன்னு சொல்றேன், என்ன விரட்டி அடிக்கிற அப்படின்னு கேட்டுட்டு கோபமா கிளம்பிடுறான். பாவம் அந்த பொண்ணு
அழுதுகிட்டே நிக்கிறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ வழக்கம் போல சில பொருட்களை வாங்கிட்டு அந்த வீட்டுக்கு வரான். வந்து பார்த்தா வெளியில மளிகை சாமான்லாம் சதறி கிடக்குது. என்ன ஆச்சுன்னு விசாரிக்க அந்த பொண்ணு உன் முதலாளி வந்திருந்தான் அப்படின்னு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றா. அதுக்கப்புறம் வருத்தத்தோட வெளியில இருக்கவங்க நம்மள இப்படித்தான் பேசுறாங்க போல. இனிமே நீயும் இங்க வராத. எனக்கு எந்த உதவியும் செய்யாத. நீ நல்ல நோக்கத்துல தான் செய்யற. ஆனா அதை புரிஞ்சுக்கிற மனசு இந்த ஊர்க்காரங்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே உள்ள போயிடுறா. அதை கேட்ட நம்ம ஹீரோவும் ஒரு மாதிரி உடைஞ்சு போயிடுறான். அடுத்த சீன்ல நம்ம பிஜுவோட மூத்த அண்ணன் எப்படிப்பட்ட ஆளுன்னு இன்னும் தெளிவா காட்டுறாங்க. அவனுக்கு நல்லது கெட்டது எதுவும் முக்கியம் இல்ல. எப்படியாவது காசு சம்பாதிக்கணும். அதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறான். அதனால பழைய மீனை புது மீனோட கலந்து கலப்படம் பண்ணி விற்க திட்டம் போடுறான். அதுக்கான வேலையெல்லாம் ராத்திரி நேரத்துல யாருமே இல்லாத நேரத்துல நடக்குது. அந்த சமயத்துல தான் நம்ம ஹீரோ பைக்கை எடுத்துட்டு அந்த பக்கம் வரான். அவனை பார்த்ததும் மூத்தவனுக்கு இந்த நேரத்துல இவன் எதுக்குடா இங்க வந்திருக்கான் அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. வந்ததும் அவன் நேரா அந்த விதவை பொண்ணு வீட்டுக்கு போனீங்களா அப்படின்னு கேக்குறான். இனிமே அந்த வீட்டுக்கு போற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. நம்ம ஹீரோ ரொம்ப அமைதியா சொல்லி பாக்குறான். உடனே மூத்தவன் ஏண்டா நீ போற நான் போக கூடாதா? உன்னை விட அதிகமா காசு தரேன்னு சொன்னதும் அதுக்குள்ள அவ உனக்கு போன் பண்ணி சொல்லிட்டாளா அப்படின்னு அந்த பொண்ணை பத்தி தப்பா பேச ஆரம்பிச்சிடறான். அவ்வளவுதான். டப்புனு துப்பாக்கி எடுத்து நேரா அவனோட நெத்தியில வச்சுட்டு இன்னொரு வார்த்தை பேசினா சுட்டு போட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு எச்சரிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். பின்னாடி நின்னுகிட்டு ஒரு பொம்பளைக்காக என்கிட்டயே துப்பாக்கி காட்டுறல அப்படின்னு மூத்தவன் கத்திக்கிட்டே இருப்பான். அப்புறம் கட்சி ஆபீஸ்ல உட்கார்ந்து நடந்ததை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவன் ஃப்ரெண்ட் இருக்கான்ல பிஜு அங்க வரான். டேய் மேட்டரை கேள்விப்பட்டேன். ஏதோ ஒரு பொண்ணுக்காக என் அண்ணன் நெத்திலேயே துப்பாக்கி வைப்பியா? வா வந்து ஒரு சாரி கேட்டு அப்படின்னு கூப்பிடுறான். ஆனா நம்ம ஹீரோ பிஜு அதெல்லாம் இனிமே சரிப்பட்டு வராது. நீ கிளம்பு அப்படின்னு ரொம்ப அமைதியா சொல்லிடுறான். அது வரைக்கும் அமைதியா இருந்த சின்னவன் பைஜு கொஞ்சம் ஓவரா பேச ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணை பத்தி தப்பாவும் பேசுறான். அவ்வளவுதான். நம்ம ஹீரோவுக்கு கோபம் வந்துடுது. ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு மல்லு கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரே ரகலையா மாறிடுது. அந்த நேரத்துல அந்த கட்சி ஆபீஸோட தலைவர் இருக்காரு இல்லையா, அந்த கண்ணாடி போட்டுட்டு இருக்காரு. அவர் சாதாரண ஆள்லாம் கிடையாது. முன்னாடி மிகப்பெரிய ரவுடியா இருந்திருக்காரு. இப்ப வயசானதால இப்ப இந்த கட்சி ஆபீஸ்ல தலைவரா அப்படியே இருக்காரு. ஒரு பெரிய மரியாதையான ஆளு. வந்ததும் சண்டையை நிறுத்தி இன்னொரு தடவை இந்த மாதிரி பிரச்சனை பண்ணீங்கன்னா கையும் காலையும் உடைச்சிடுவேன், கிளம்புங்க அப்படின்னு ரெண்டு பேரையும் விரட்டி விடுறாரு. அதுக்கப்புறம் ராத்திரி நம்ம ஹீரோவுக்கு தூக்கமே வரல. படுக்கையில படுத்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது சின்ன வயசுல நடந்த சம்பவம் எல்லாம் ஒரு நொடிக்கு ஞாபகம் வந்து போகுது. உண்மையிலேயே அந்த பெரிய மனுஷனை கத்தியால குத்துனது நம்ம ஹீரோ இல்ல, பிஜு தான் குத்திருப்பான், இவன் ஃப்ரெண்டு. அந்த ஞாபகம் ஒரு கனவு மாதிரி வந்து சட்டுன்னு மறைஞ்சிடுது. இவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமும் நம்ம ஹீரோவால வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்க முடியல. வெளியே வரான். அங்க பிஜு மட்டும் தனியா உட்கார்ந்து இருப்பான். அவன் கிட்ட போய் எப்படி எல்லாம் இருந்தோம், கடைசியில இப்படி அடிச்சுக்கிற அளவுக்கு வந்துட்டோமே அப்படின்னு வருத்தப்படுறான். உடனே ஒரு சிகரெட் இருந்தா கொடு அப்படின்னு கேட்க பிஜுவும் அமைதியா ஒரு சிகரெட் எடுத்து கொடுக்குறான். அதை பிடிச்சுக்கிட்டு எங்க அப்பா மட்டும் இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காதுல்ல, எங்க தான் போயிட்டாரோ அப்படின்னு மனசு விட்டு பேசுறான். அதுக்கு பிஜு நடந்ததையே நினைச்சுக்கிட்டு இருந்தா எதுவும் மாறாது, இனிமே என்ன பண்ணணும்னு யோசி அப்படின்னு சொல்றான். அதோட அந்த சண்டை மறந்து ரெண்டு பேரும் மறுபடியும் சமாதானமா போயிடுறாங்க. ஆனா அதே நேரத்துல இன்னொரு பெரிய சதி பின்னாடி நடக்குது. இவங்க பழைய மீனை புது மீனோட கலந்து வைக்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும்ல. அது மட்டும் இல்ல அமோனியா மாதிரி கெமிக்கல் எல்லாம் கலந்து கெட்டு போன மீன்ல இருந்து ஸ்மெல் வராம விற்க தயாரா வச்சிருக்காங்க. அந்த நேரத்துல போலீஸும் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஆபீசர்ஸும் சேர்ந்து ரெய்டு பண்றாங்க. செக் பண்ணி பார்த்தா முழுக்க முழுக்க கெமிக்கல் தடவிய கெட்டு போன மீனை தான் இவங்க விற்க தயாரா வச்சிருக்காங்க. உடனே அந்த இடத்த சீல் வச்சிடுறாங்க. அதே சமயம் இங்க மூணு பேருமே வேற ஒரு இடத்துல பெரிய டீலிங் பேசிட்டு இருக்காங்க. புதுசா போதைப் பொருள் கடத்துற விஷயமா ஒரு பெரிய ஆளு வந்து டீல் பேசுறாரு. ஒரு சின்ன பாக்கெட் பல லட்சம் ரூபாய் மதிப்பு. அதை பாதுகாப்பா ஹார்பர்ல இருந்து வெளியே கொண்டு வந்து ஒப்படைக்கணும். டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. நமக்கு சரக்கை இறக்கி வெளியே கொண்டு வந்து கொடுத்தா மட்டும் போதும், அதுக்கே பெரிய தொகை கிடைக்கும். அதனால நடுவனோ இளையவனோ இந்த டீலை விடக்கூடாதுன்னு மூத்தவனை ஏத்தி விடுறாங்க. அந்த நேரத்துல தான் கம்பெனிக்கு சீல் வச்சுட்டாங்கன்னு போன் வருது. உடனே மூணு பேரும் வேகமா அங்க கிளம்பி வராங்க. போலீஸ்காரங்க கிளம்புற நேரத்துல வழி மறைச்சு என்னாச்சுன்னு கேட்க அவங்க யாரோ ஒரு தகவல் கொடுத்ததால தான் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வந்து சீல் வச்சாங்க, எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல, உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒருத்தர் தான் தகவல் கொடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அவ்வளவுதான். உடனே இளையவனுக்கு சந்தேகம், இது நம்ம ஹீரோ வேலை தான் அப்படின்னு முடிவு பண்ணிடுறான். அதுக்கப்புறம் சும்மா இருப்பாங்களா, நம்ம ஹீரோ வேலை பார்த்துக்கிட்டு இருந்த துறைமுகத்துக்கே அடியாட்கள் அனுப்புறாங்க. அவங்களும் வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் சேர்ந்து பதிலடி கொடுக்குறாங்க. சண்டை ஒரு கட்டத்துல பெரிய அளவுக்கு போயிடுது. கடைசியில பிஜுவும் பைஜுவும் நேரடியா வந்து களத்துல இறங்கி நம்ம ஹீரோவை கத்தியால குத்த வராங்க. ஆனா நல்ல வேலை அவங்களையும் அடிச்சு தள்ளிட்டு இவ்வளவுதான் அவங்க மரியாதை பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இந்த சம்பவம் முழுக்க ஒருத்தர் தூரத்துல இருந்து பைனாகுலர்ல பாத்துக்கிட்டு இருக்காரு. இவர் தான் வெளிநாட்டுல இருந்து போதைப் பொருள் சரக்கு கொண்டு வர போற முக்கியமான ஆளு. கம்பெனிக்கு சீல் வைக்க தகவல் கொடுத்ததும் இவர் தான். ஆனா ஏன் இதெல்லாம் பண்ணாருன்னு மட்டும் நமக்கு புரியல. அடுத்த சீன்ல அந்த பெரிய டீலை முடிக்க இந்த மூணு பேருமே ஒரே வீட்டுல உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போன்ல யார்கிட்டயே பேசிட்டு எல்லா ஏற்பாடும் ரெடியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்துல செம்மையா கெத்தா ஒரு ஆளு வராரு. பார்த்தாலே சாதாரண ஆளு மாதிரி தெரியல. இவர் யாருன்னு பார்த்தா கொச்சின்ல இருந்து போதைப் பொருள் கடத்துற பெரிய நெட்வொர்க்கோட முக்கியமான ஆளு. இவரோட பிளான் என்னன்னா கொச்சின்ல இருந்து வர ஒரு சரக்கு கப்பல் இந்த துறைமுகத்துக்கு கொஞ்ச நேரம் நிக்கும். அந்த கேப்ல யாருக்கும் சந்தேகம் வராம போதைப் பொருளை இறக்கி பாதுகாப்பா வெளியே எடுத்துட்டு போகணும். அதுக்காக தான் இந்த மூணு பேர்கிட்டயும் பெரிய டீலிங் பேசிட்டு இருக்காரு. அதை எங்க ஆளுங்க கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டா போதும், அதுக்கு இவ்வளவு பணம் தரோம்னு டீல் பேசுறாங்க. கூடவே இருந்த
நடுவனும் இளையவனும் டீல் செமையா இருக்கு, நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு மூத்தவனை ஒத்துக்க வைக்கிறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க, அந்த பக்கம் நம்ம ஹீரோ பைக்கை ஓட்டிக்கிட்டு வரும்போது ஹீரோயின் தெரியாம குறுக்க வந்துடுறா. லைட்டா மோதிடுறாங்க. கீழே விழுந்து அவளுக்கு கையில கொஞ்சம் காயம், ரத்தம் வருது. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சீன் போடுறா. வேற வழி இல்லாம நம்ம ஹீரோவும் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறான். பின்னாடி உட்கார்ந்து வரும்போதே காதல் பார்வையோட அவனை ரசிச்சுக்கிட்டே வரா. ஹாஸ்பிட்டல்ல இறக்கி விட்டதும் ஸ்கேன் முடிச்சு கட்டு போடுற வரைக்கும் இருந்துட்டு போயேன் அப்படின்னு கேக்குறா. போடி எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அவ கட்டு போட போற நேரத்துல நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு போன் பண்றான். உன் பைக் இங்க அனாதையா நிக்குது, என்ன பண்றதுன்னு கேக்குறான். அதுக்கு அவ நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம ஹீரோ கிளம்புறேன்னு சொன்னான்ல, ஆனா கிளம்பல. ஸ்கேன் முடிஞ்சு கட்டு போட்டு முடிக்கிற வரைக்கும் அங்கேயே இருந்திருக்கான். அதையெல்லாம் பார்த்த ஹீரோயின், அப்போ உனக்கும் என்ன பிடிச்சிருக்குல்ல, நீ என்ன லவ் பண்றியா அப்படின்னு நேரடியா கேக்குறா. நம்ம ஹீரோ உடனே இதெல்லாம் சரிப்பட்டு வராது, ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அவளுக்கு ஒரே ஃபீல். அதே நேரத்துல பைக்கை கொண்டு வந்த அந்த பையன் இருக்கான்ல, ஓடி வந்து நான் உன்னை லவ் பண்றேன், உனக்கு பிடிச்சிருந்தா வீட்டுல வந்து பொண்ணு கேக்குறேன், அவசரமா பதில் சொல்ல வேணாம், யோசிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அவனும் ஒன் சைடா லவ் பண்ணிக்கிட்டு மனசுக்குள்ள டூயட் எல்லாம் பாட ஆரம்பிச்சிடறான். அப்புறம் வாய்ப்பு கிடைக்கிறப்போ எல்லாம் நம்ம ஹீரோ கட்சி ஆபீஸ்ல தான் இருப்பான். அங்க ஹீரோட ஃப்ரெண்ட்ஸுங்களும் உட்கார்ந்துருப்பாங்க. அப்போ பக்கத்துல இருக்கிற ஒருத்தர் அந்த அழுகுன மீன் வைக்கிற ஐஸ் ஃபேக்டரி ஓனர் இருக்கு, 2-3 ஃபேக்டரி இருக்கு, ஒரு ஃபேக்டரியை தான் சீல் வச்சிருக்காங்க, இன்னொரு ஃபேக்டரியில ஒரு ரகசிய ரூம் இருக்கு, அதுக்குள்ள என்ன இருக்குன்னே தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அதை நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு கவனமா கேட்டுட்டு இருப்பான். அதே நேரத்துல அந்த லோக்கல் கட்சி தலைவர் வராரு. அவங்களை விட்டு நீ பிரிஞ்சு வந்ததும் நல்ல விஷயம் தான், கட்சியோட முழு ஆதரவு உனக்கு தான், தைரியமா இரு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாரு. கூடவே வீட்டுல நடக்க போற கல்யாணத்துக்கான பத்திரிகையும் கொடுத்துட்டு நீ தான் அந்த கல்யாணத்தையும் நடத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அந்த பக்கம் மூத்தவன் நல்லா சரக்கு அடிச்சுட்டு டென்ஷன்ல உட்காந்துருக்கான். என்னென்ன டென்ஷன் கேட்க, இன்னைக்கு கப்பல்ல இருந்து சரக்கு இறக்கணும், ஆனா அது நம்ம ஹீரோ வேலை பார்க்குற ஏரியா, அவன் வந்துட்டானா என் பிரச்சனை ஆயிடுமே அப்படின்னு சொல்றாரு. பிரச்சனைனா சொல்லுங்க முடிச்சிடலாம் அப்படின்னு கூட இருந்தவன் கேட்கறான். அதுக்கான ஏற்பாடுலாம் ஆல்ரெடி பண்ணியாச்சு, சரியான நேரத்துக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். கொஞ்ச நேரத்துல வண்டியில இருந்து லைட் சிக்னல் வருது. உடனே சரக்கை இறக்குற வேலையை ஆரம்பிச்சிடுது. எல்லா சரக்கையும் கண்டெய்னர்ல ஏத்தி அனுப்புறாங்க. வேலை முடிஞ்சதும் 3 பேரும் ஒரே ராத்திரியில கோடி கணக்குல சம்பாதிச்சிட்டோம் அப்படின்னு செமையா குஷியில இருக்காங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து லோடு அனுப்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இது எல்லாம் நடக்கிற இடம் சாதாரணமா நம்ம ஹீரோ வேலை பார்க்குற ஹார்பர். அவன் இல்லாத நேரம் பார்த்து தான் இவங்க இந்த வேலையெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீன் நம்ம ஹீரோ சர்ச் பக்கம் உட்கார்ந்துருக்கான். அங்க ஹீரோயின் வந்து, என்ன சர்ச் பக்கம் எல்லாம் வந்திருக்க, உனக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லையே, யாருக்காக இங்க வந்திருக்க அப்படின்னு கேக்குறா. நம்ம ஹீரோ என் பின்னாடி வராதுன்னு எத்தனை தடவை சொல்றது அப்படின்னு கோபப்படுறான். என்ன வேணும் அப்படின்னு கேட்டு பேச்ச முடிக்க பாக்குறான். உடனே அவ, எல்லாரும் கேக்குறாங்க பெத்த அப்பாவே கொன்னவனை எப்படி காதலிக்கிற அப்படின்னு, ஆனா உண்மை எனக்கு தெரியும், நீ அப்படிப்பட்ட ஆள் இல்லன்னு அழுதுகிட்டே சொல்றா. நம்ம ஹீரோ கிளம்ப போற நேரத்துல அவன் கையை பிடிச்சிடுறா. அதே நேரத்துல சர்ச்சோட பெல் சத்தம் கேக்குது. மழையும் பெய்ய ஆரம்பிக்குது. நான் முடிவு பண்ணிட்டேன், சாகர வரைக்கும் நீதான் எனக்கு, உன் பதிலுக்காக நான் காத்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கட்டி பிடிச்சிடுறா. இப்படித்தான் இவங்க காதல் ஆரம்பிக்குது. ஆனா இத தூரத்துல இருந்து சின்னவன் பாத்துறான். அடுத்த சீன்ல 2 பேரும் பைக்ல போய்கிட்டு இருக்கும்போது எதிரில வந்த பஸ் கட்டுப்பாட்டை இழந்து போஸ்ட்ல மோதிடுது. என்ன நடந்துச்சுன்னே சரியா புரியல. அந்த பஸ்ல இருந்தது அந்த விதவ பொண்ணும் அவளோட பையனும். பையனுக்கு தலையில பலமா அடிபடுது, அவளுக்கும் கையில காயம். 2 பேரையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. என் பையனுக்கு என்னாச்சு அப்படின்னு அழுகுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல எல்லா வேலையும் நம்ம ஹீரோ தான் பாத்துக்கிறான். அப்போ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு முக்கியமான தகவலை சொல்றாங்க. அந்த பஸ் ஓட்டுனது ஜோஜோ, அவன் கிட்ட ஹெவி வெஹிக்கிள் ஓட்டுறதுக்கான லைசன்ஸே கிடையாது, ஆனா ராத்திரி நேரம்னா பெரிய கண்டெய்னர் லாரி எல்லாம் ஓட்டுறான், கிறிஸ்டல் மெத்துன்னு ஏதோ வித்தியாசமா பேசிக்கிறாங்க, இவன் தான் அந்த பஸ்ஸையும் ஓட்டியிருக்கான், அந்த விதவ பொண்ணையும் விதவையாக்குனது இவன் தான், இந்த ஜோஜோங்கிறவனை இப்படியே விடக்கூடாது, ஒரு பாடம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு படகுல ஏறி ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த ஏரியாவை சேர்ந்த சின்ன பசங்க எல்லாம் போதைப் பொருள் அடிச்சுட்டு இருக்காங்க. ஸ்கூல் படிக்கிற பசங்க. நில்லுங்கடா அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் சதுரி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அங்க நிறைய கூடாரங்கள் போடப்பட்டிருக்கு. நம்ம ஆளும் அந்த ஏரியா முழுக்க சுத்தி சுத்தி பாக்குறாரு. அப்பதான் அந்த ஜோஜோ கிடக்குறான். இவன் தான் அந்த பஸ் ஓட்டுனவன். முதல்ல நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்கறதால தான் கண்டெய்னர் லாரி ஓட்டுறதாலையும் தூக்க கலக்கத்துல வண்டி ஓட்டி இருப்பான் அப்படின்னு நினைச்சோம். ஆனா அது இல்ல, இங்க விக்கிற போதைப் பொருளை வாங்கி அதை பயன்படுத்தி இருக்கான். அந்த போதைப் பொருளோடய போதையிலேயே வண்டியும் ஓட்டிட்டு வந்திருக்கான். அதனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. இப்ப அந்த பையில நல்லா உசுப்பி என்னடா இது அப்படின்னு விசாரிக்கிறாங்க. கடைசியில அவன் போதைப் பொருள் தான் பயன்படுத்திருக்கான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகுது. ஒரு குவார்டர் அடிக்க கூட காசு இல்லாதவங்க கிட்ட இதை வாங்குறதுக்கு பணம் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு விசாரிக்கிறாங்க. யாருடா நீங்கன்னு அவன் கேக்குறான். யாருன்னு உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி பொலிர்னு ஒரு அறை வர்றாங்க. அங்க விட்ட அறையிலேயே அவனுக்கு போதைப் பொருளை கொடுத்தது யாரு அப்படின்னு சொல்லிடுறான். சோ அந்த புரோக்கரை இப்ப பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு ஒரு அறை, அந்த ஆள் அங்க இருந்து தப்பிச்சு ஓட பாக்குறான். ஆனா விடுவாங்களா, துரத்தி போய் புடிச்சிட்டாங்க. நான் ஜஸ்ட் மீடியேட்டர் தான் அப்படின்னு அவன் சொல்றான். சொல்லு யாரு உங்ககிட்ட இந்த போதைப் பொருளை கொடுக்குறது அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ அண்ணன் தம்பி 3 பேர் இருக்காங்கல்ல, அதுல சின்னவன் இருக்கான் இல்லையா, அவங்களோட ஆளுங்க தான் இவங்க கிட்ட அந்த போதைப் பொருளை கொடுத்துருக்கான். அவங்களுக்கு எங்க இருந்து கிடைக்குதுன்னு கேட்டா அது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறான். இங்கே கட்டி தண்ணியில தொங்க விட்டுருவேன் அப்படின்னு மிரட்டினதும் என்ன விட்டுருங்க அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறான். அவனை அங்கிருந்து அடிச்சு விரட்டி விடுறாங்க. இன்னொரு தடவை இந்த தொழிலை பண்றதை பார்த்தோம் வெட்டி துண்டாக்கிடுவோம் அப்படின்னு மிரட்டுறாங்க. இந்த ஆள் கிட்ட இருந்த பையெல்லாம் பார்த்தா 100 கணக்குல சின்ன சின்னதா பொடி பொடியா பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மேட்ரு அந்த லோக்கல் ரவுடி கிட்ட போய் சேருது. ஒரு காலத்துல ரவுடியா இருந்தவரு இப்ப கட்சி வழியில கொஞ்சம் சின்சியரா இறங்கிருக்காருல்ல, அவருக்கும் இந்த சமுதாயத்து மேல ஒரு அக்கறை இருக்கு. அவர்கிட்ட இந்த
போதைப் பொருளை கொண்டு வந்து சேர்க்கறாங்க. அதை பார்த்துட்டு இது ரொம்ப மோசமான விஷயம், கேரளாவையே அழிச்சிரும், கேரளா மாதிரியான ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஸ்டேட்லயே இது இவ்வளவு அசால்ட்டா கிடைக்குதுன்னா பயமா இருக்கு தம்பி அப்படின்னு சொல்றாரு. அப்போ நேத்து ராத்திரி கூட ஹார்பர்ல அன்டைம்ல அண்ணன் தம்பி 3 பேருமே இருந்ததை பார்த்துட்டு ஃப்ரெண்டு ஓடியாந்து சொல்றான். சரி அப்போ நான் ஒரு ரவுண்டு போய் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு கிளம்புறான் ஹீரோ. உடனே அந்த லோக்கல் ரவுடி, இங்க பாரு, அவசரப்பட்டு எதுலயும் நீ உள்ள நுழைய கூடாது, நாளைக்கு என் பொண்ணோட கல்யாணம் வர இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. சரி சரின்னு சொல்லிட்டு நம்ம ஆள் கிளம்பிடுறான். அங்க போய் பார்த்தா ஒரு கப்பல்ல இருந்த சரக்கு வந்து இறங்கிட்டு இருக்கு. பொட்டி பொட்டியா சரக்கு இறக்குறாங்க. எல்லாமே முகமூடி மாதிரி என்னவோ கட்டிக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்க சின்னவன் இருக்கான்ல, அவன் தான் எல்லாத்தையும் பொறுப்பா கவனிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் தூரத்துல இருந்து எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்காரு. இந்த ஏரியா அவனுக்கு நல்ல அத்துப்பிடிங்கிறதுனால எங்க நின்னா என்ன மாதிரி வியூ பாயிண்ட் இருக்கும் அப்படின்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால இன்னும் கொஞ்சம் நெருங்கி போய் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். சரக்கெல்லாம் தரையில இறங்கிடுச்சு. இப்ப அந்த கண்டெய்னர் லாரியில ஏத்தணும். சின்னவன் வரட்டும் வரட்டும் அப்படின்னு சொல்லி கண்டெய்னர் லாரியை ஓபன் பண்றான். ஆனா உள்ள நம்ம ஆளு ஆல்ரெடி உட்கார்ந்து இருக்காரு. அவங்களுக்கு அள்ளு விட்டு போயிடுது. அடுத்த நிமிஷமே எல்லாரையும் அடிச்சு தம்சம் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. போட்டு பொலன்னு பொளந்து எடுத்துட்டு இருக்காரு. இப்ப மிச்சம் இருக்கிறது சின்னவன். அவனையும் பிடிச்சு பொலிர்னு அடிக்கிறாரு. பல தடவை அடிச்சதால கீழே விழுந்து கிடக்குறான். மயக்கமா ஆயிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்கத்துல இருந்து எழுந்து பாக்குறான். தலைப்பக்கம் லைட்டா ரத்தம் வருது. அவன் மயங்கி கிடந்த அந்த கேப்ல இவங்க இறக்குன கோடிக்கணக்கான மதிப்புள்ள சரக்க எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கடல்ல போட்டு கரைச்சிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல மூத்தவனும் அங்க வந்துடுறான். அண்ணா பாருண்ணா என்ன எப்படி அடிச்சிருக்கான் பாருண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, அவன் தானே அந்த சரக்கையெல்லாம் தண்ணியில கலந்துட்டான் அப்படின்னு சின்னவன் சொல்றான். கம்ப்ளைண்ட் பண்றான். வந்து பார்த்தா மொத்த சரக்கையும் நம்ம ஹீரோ தண்ணியில கரைச்சி விட்டுட்டாரு. கோடிக்கணக்கான மதிப்புள்ள பொருட்கள் எல்லாம் தண்ணியில மிதந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்ததும் மூத்தவனுக்கு நெஞ்சு வலியே வந்துடுது. நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு கீழே உட்கார்ந்துடுறான். ஏன்னா இந்த சரக்கெல்லாம் இவரோட பொறுப்பு. நல்லபடியா சரக்கு இறக்கி அடுத்த இடத்துக்கு அனுப்பி வச்சுட்டா கமிஷன் கிடைக்கும். ஆனா ஏதாவது சிக்கல் ஆச்சுன்னா அந்த பணத்தை எல்லாம் அந்த போதை பொருள் டீல் பண்றவனுக்கு இவங்க தான் செட்டில் பண்ணணும். அதனால நெஞ்சு பிடிச்சிட்டு உட்கார்ந்துடுறான். அதே நேரத்துல அந்த பெரியவரோட வீட்டு கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாம் ஜோரா நடந்துகிட்டு இருக்கு. பந்தல் எல்லாம் போட்டாச்சு. ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அங்க உட்கார்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வாசல்ல அலங்கார வேலை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயினை கூட்டிக்கிட்டு அங்க வண்டியில வந்து இறங்குறாரு. அதை பார்த்தது இந்த ஒன் சைடா லவ் பண்ணா இல்லையா, அவன் ஒரு மாதிரி ஆயிடுறான். ஏன்னா இவன் லவ் பண்ண பொண்ணு இல்லையா, அதனால சோகமா அங்கிருந்து உள்ள போயிடுறான். அதே நேரத்துல சமையல் ஏற்பாடு எல்லாம் ரொம்ப சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. அந்த பொண்ணு உரிமையா வந்து நம்ம ஹீரோட கையை பிடிச்சு இழுத்துட்டு போறா. இதையெல்லாம் பார்த்துட்டு அந்த ஹீரோட ஃப்ரெண்டு பொறாமையா இருக்கு அவனுக்கு. டேய் தேவையில்லாம பிரச்சனை பண்ணி விட்டுறாதடா அப்படின்னு இன்னொரு ஃப்ரெண்டு சொல்றான். அவன் இவனை கட்டுப்படுத்த முயற்சி பண்றான். அங்க வச்சு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு பேசுறாரு. அவரு எதுவும் அவசரப்பட வேணாம்னு சொன்னல, ஏன் கேட்கல அப்படின்னு சத்தம் போறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ அந்த நொடி அதுதான் சரின்னு பட்டுச்சு, அதான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவரு, அவங்க இப்ப கொத்துறதுக்கு காத்துக்கிட்டு இருக்க விஷப்பாம்பு மாதிரி, எப்ப வேணாலும் எது வேணாலும் பண்ணலாம், பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு எச்சரிக்கிறாரு. இதுக்குள்ள இந்த மேட்ரு அந்த போதைப் பொருள் ஆசாமிக்கு தெரிய வந்திருக்கு போல. அவங்க இப்ப இன்னும் பெரிய லெவல்ல போதைப் பொருள் கடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா மீனுக்குள்ளேயே போதைப் பொருள் வச்சு தைக்கிறாங்க. மீனோட வயிற்றுக்குள்ள போதைப் பொருள் வச்சு அதை தச்சு மூடி அதுக்கு மேல மசாலாவெல்லாம் பூசி சாதாரண மீன் மாதிரி தயார் பண்றாங்க. என்ன நடக்குதுன்னே புரியாத நேரத்துல சின்னவனுக்கு ஒரு போன் வருது. பிஜுவும் அங்கதான் இருக்கான். மூத்தவங்க கிட்ட போன் போகுது. அந்த போன் அட்டன் பண்றதுக்கு மூத்தவன் பயந்துகிட்டு இருக்கான். யாரு பேசுறதுன்னு கேட்டதும் டாரஸ் பாய்னு சொல்றாங்க. உடனே போனை ஸ்பீக்கர்ல போட 3 பேரும் சேர்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அவரை டாரஸ்னு கூப்பிட்டதும், என்ன டாரஸ்னு கூப்பிடாத டான்னு கூப்பிடு அப்படின்னு சொல்றாரு. சொல்லுங்க டான்னு 3 பேரும் சொல்றாங்க. அப்போ அந்த டான், எனக்கு இந்த தொழிலை பத்தி நல்லாவே தெரியும், நான் 27 வருஷமா இந்த தொழிலை பண்ணிட்டு இருக்கேன், இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததே இல்ல அப்படின்னு சத்தம் போடுறான். உடனே பிஜு, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க யோசிக்க வேணாம், இந்த நஷ்டத்தை நாங்க ஈடு கட்டிடுறோம் அப்படின்னு சொல்றான். நஷ்ட கணக்கெல்லாம் நான் வச்சுக்கிற பழக்கமே இல்ல, நானே அங்க வரேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் நஷ்ட ஈடா உங்களோட ஒட்டுமொத்த சொத்துக்களையும் எழுதி கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு மிரட்டுறான். மூத்தவன் கொஞ்சம் சமாளிக்க முயற்சி பண்றான். கொஞ்சம் சரியாகட்டும், அப்புறம் நானே உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா டான் விடுற மாதிரி இல்ல, கண்டிப்பா நீ திரும்ப கூப்பிடுற, இல்லன்னா நான் அங்க வந்துருவேன், அப்புறம் லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டுக்காக மொத்தத்தையும் நீங்க இழக்க வேண்டியிருக்கும், பாத்துக்கோங்கன்னு மிரட்டுறாரு. இதை கேட்டதும் செம்ம கடுப்பாக்குறாங்க. என் கையாலதான் அவனுக்கு சாவு அப்படின்ட்டு பிஜு கோவப்படுறான். அதே நேரத்துல அங்க இருக்கிற ஒரு வெளிநாட்டுக்காரர், அவங்கள நம்பாதீங்க, எனக்கு என்னமோ நம்ம ட்ரக்ஸ் எல்லாம் நமக்கே தெரியாம வியாபாரம் பண்றாங்களோன்னு சந்தேகமா இருக்கு அப்படின்னு ஒரு சந்தேகத்தை கிளப்புறான். இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு அவன் காதலிச்ச பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டான்னு கோபத்துல சரக்கடிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் பேசுறத இந்த சின்னவன் இருக்கான்ல, அவன் ஒட்டு கேட்டுட்டு இருக்கான். இங்க பாரு, உனக்கு அந்த பொண்ணு பிடிக்குங்கிற விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா அவன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்றான். இன்னொரு ஃப்ரெண்டு, அது அந்த லவ் ஃபெயிலியர் ஆனால, அவன் சொல்றான், ஆமா ஹீரோவுக்கு தான் தெரியாது, ஆனா அந்த பொண்ணுக்கு தெரியும்ல, அவன் ஏதாவது என்கிட்ட ஒரு வார்த்தையாவது வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லலாம்ல, அதை சொல்லாம என்னோட ஃபீலிங்ஸோட விளையாடிக்கிட்டு இருக்கா. அன்னைக்கே நான் லவ் பண்றேன்னு சொன்னப்போ இல்ல லவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு புலம்புறான். அதுக்கு அந்த இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கான்ல, ஆமாடா அதே நேரம் அந்த பொண்ணு எதுவுமே சொல்லல தானே அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் உனக்கு புரியாது, வழி வேற டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கான். இந்த பேச்செல்லாம் இந்த சின்னவன் இருக்கான்ல முழுசா ஒட்டு கேட்டுட்டான். சரி எக்கடி கிட்ட போ அப்படின்னு சொல்லிட்டு, நீ கேட்க போறது இல்ல, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் சின்னவன் அவங்க கிட்ட போய் பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான். பணமும் கொடுக்க ஆரம்பிக்கிறான். எனக்கு நீ வேணும், உனக்கும் சரி எனக்கும் சரி, பிரச்சனை அவன் தான், அவன் போயிட்டானா நம்ம பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போயிடும், சரிதானே அப்படின்னு
அப்படின்னு சொல்றான். அவனும் சரிதாங்கிற மாதிரி தலையாடிட்டு சரக்கு அடிக்கிறான். ஆனா அடுத்த நிமிஷமே, டேய் என்ன தூண்டி விட்டு பாக்குற, இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, என்ன பண்ணு எனக்கு தெரியும், எடுறா கைய அப்படின்னு சொல்லி அவனோட கையை சுண்டி விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அடுத்த நாள் காலையில கடையில உட்காந்து சுருட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா இவங்க 2 பேரும் வண்டியில வந்து இறங்குறாங்க. அப்ப இந்த லவ் ஃபெயிலியர் ஆனவன் சொல்றான், அந்த பக்கம் போற ரூட்ல போலீஸ் செக்கிங் எல்லாம் பண்றாங்க, சரக்கு எடுத்துட்டு போற, மாட்டிக்க போற அப்படின்னு சொல்றான். எதுக்கு வம்பு, என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு எதையோ கேக்குறான். அவனும் எடுத்து கொடுக்குறான். அது என்ன நமக்கு தெரியல. அந்த பை கை மாறுது. அது பாதுகாப்பா வச்சிருந்த கத்தியா இல்ல வேற ஏதாவதா, அதுவும் நமக்கு தெளிவா தெரியல. அந்த நேரத்துல திடீர்னு குறுக்கால ஒரு வண்டி வந்து இடிக்குது. வண்டிக்கு கீழே இவரோட கால் மாட்டிக்குது. அந்த நேரத்துல தான் வெட்ட வராங்க. நம்ம ஆளு எப்படியோ எழுந்து அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். அவங்கள விரட்டிக்கிட்டு ஒரு குரூப் வருது. ஒரு 5-6 பேர் வராங்க. வெட்ட வரவங்க எல்லாரையும் பிடிச்சு தள்ளி விட்டுட்டு இவங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் எல்லாரையும் அடிச்சு சமாளிச்சுக்கிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துல அவனோட தொண்டைய குறி வச்சு ஒரு அருவா வருது. ஆனா அந்த பொண்ணு குறுக்கால வந்து விழுந்துருது. அந்த வெட்ட அவளே வாங்கிக்கிறா. சம்பவ இடத்துலயே அந்த பொண்ணு உயிருக்கு போராட ஆரம்பிச்சிடுறா. அவளை தூக்க போனா அங்கேயும் வந்து நிக்கிறானுங்க. ஆனா அவ இன்னும் உயிரோட தான் இருக்கா. நம்ம ஹீரோ சண்டை போடுறதை விட்டுட்டு அந்த பொண்ணை மடியில தூக்கி வச்சுட்டு அழுவ ஆரம்பிக்கிறான், புலம்ப ஆரம்பிக்கிறான். அதுதான் சரியான தருணம்னு அவனுங்க மறுபடியும் வெட்ட வரானுங்க. ஒருத்தன் அவன் மேல காலை வைக்க அந்த காலை நம்ம ஆளு என்னமா நொறுக்கி போடுறான்னு பாருங்க. ஏன்னா இன்னும் அந்த பொண்ணோட உடம்புல உயிர் கொஞ்சம் இருக்கு, எப்படியாச்சும் அடிச்சு போட்டு காப்பாத்திடலாம் அப்படின்ட்டு அடுத்தது இன்னொருத்தனுடைய இடுப்பை உடைச்சு போட்டுறான். இன்னொருத்தனுடைய கையையும் நொறுக்கிடுறான். வாய்க்குள்ள ஒரு பாட்டில வச்சு அப்படியே அழுத்தி தொண்டைக்குள்ள ஃபுல்லா போற அளவுக்கு உடைச்சு விட்டுறான். அடுத்த ஆளோட வயித்துல கத்தியை இறக்குறான். இன்னொருத்தனுக்கும் கத்தியை இறக்கிறான். இன்னொருத்தனோட பின்னந்தலையில கத்தியை வச்சு குத்தி கிழிக்கும் போது இதை பார்த்த ஒருத்தன் அப்படியே பயந்து ஓடிடுறான். அவனையும் விடல, அவனுக்கும் ஒரு எத்து. அவன் போய் மரத்துல மோதி கீழே விழுந்துடுறான். அதுக்கப்புறம் அவனோட தொண்டைய காலால போட்டு மிதின்னு மிதிக்கிறான். அந்த பக்கம் அந்த பொண்ணு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்குது. ஏதோ சொல்ல வருது. ஆனா அதுக்குள்ள அந்த பொண்ணோட உடம்பு அப்படியே அமைதியாகிடுது. மழையும் பெய்ய ஆரம்பிச்சிடுது. எல்லாரையும் முடிச்சிட்டு நம்ம ஹீரோ அந்த பொண்ணு கிடக்குற இடத்துக்கு வந்து பாக்குறான். அந்த பொண்ணு ஏற்கனவே இறந்து போயிருக்கா. அதே நேரத்துல சத்தமே இல்லாம பின்னாடி வந்து கட்டையை எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோவோட தலையில சின்னவன் ஓங்கி ஒரு அடி அடிச்சிடறான். அத மூத்தவன் கொடை பிடிச்சுக்கிட்டு நின்று ரசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு இறுதி அஞ்சலி நடக்குது. பெத்த தாய் கதறி அழுதுட்டு இருக்காங்க. வந்திருந்த எல்லாருமே அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ செத்துட்டோம்னு நினைச்சோம்ல, ஆனா அவன் இறந்து போல ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். கொஞ்ச நேரத்துல கண் திறந்து பாக்குறான். அவனுக்கு முன்னாடி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் நின்னுட்டு இருக்காங்க. உடனே என் ஆளு எங்க அப்படின்னு கேக்குறான். அந்த பொண்ணு இறந்துட்டான்னு ஃப்ரெண்டு சொல்ல அவன் கதறி அழ ஆரம்பிக்கிறான். அங்க இருந்து பெரியவர் கூட அவனை சமாதானப்படுத்த முயற்சி பண்றாரு. ஆனா அவன் எதையும் கேட்கற நிலைமையில இல்ல. அப்படியே எழுந்து கிளம்பிடுறான். பைக்ல ஏறி அந்த பொண்ணோட உடம்ப அடக்கம் பண்றாங்கல்ல அந்த இடத்துக்கு போறான். அங்க சுத்தி ஏகப்பட்ட கூட்டம் நின்னுட்டு இருக்கு. கூட்டத்தை விலக்கிட்டு நம்ம ஹீரோ முன்னாடி போறான். இன்னும் அந்த பொண்ணோட உடம்ப கீழே இறக்கல. அதனால கடைசியா ஒரு தடவை அவன் முகத்தை பார்த்துடலாம்னு சொல்லிட்டு கிட்ட போறான். அப்போ அவங்க அம்மா சும்மா இருப்பாங்களா, என் புள்ளைய கொன்னுட்டியேடா பாவி அப்படின்னு கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த அம்மா அழ, நம்ம ஹீரோ அழ, அதை பார்த்த மத்தவங்களும் அழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடமே ஒரு மாதிரி கவலையா மாறிடுது. கடைசியா அவளோட நெத்தியில ஒரு முத்தம் கொடுத்து குட் பைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அவங்க செய்ய வேண்டிய இறுதி சடங்கு எல்லாத்தையும் செஞ்சிடறாங்க. இந்த பக்கம் பெரியவர் நம்ம ஹீரோவை பார்த்து உனக்கு என்ன சொல்லி ஆறுதல் சொல்றதுன்னு தெரியல அப்படின்னு வருத்தப்படுறாரு. உடனே அவன் தன்னுடைய அம்மாவையும் தங்கச்சியும் அந்த பெரியவர் கையில புடிச்சு கொடுத்துட்டு உங்களை பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அவன் ஏதோ பெருசா பண்ண போறான்னு மட்டும் நமக்கு அந்த நேரத்துல புரியுது. இந்த பக்கம் போலீஸ் அங்க இருக்காங்க. ஆனா அவனை எதுவுமே செய்யாம அப்படியே போக விட்டுறாங்க. இன்னும் ஒரு 3 தடவை உருளட்டும், அதுக்கப்புறம் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்களா என்னன்னு தெரியல. இன்னொரு பக்கம் ஒருத்தன் தன்னோட பொருட்களை எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கான். துப்பாக்கி, பணம், தேவையான பொருள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான். அவன் யாருன்னு தெரியுதா? ஒன் சைடா லவ் பண்ணான்ல அந்த பொண்ணை, அவன் தான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு. அவனை தேடி நம்ம ஆட்கள் ஓடி வராங்க. அவனும் தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கான். நில்லுடா நில்லுடான்னு கத்திக்கிட்டே அவனை விரட்டி வராங்க. கூட வந்திருந்தாலும் இன்னொரு ஃப்ரெண்டு, அவனும் கையில ஒரு ராடு இருந்திருக்கு, அது எடுத்துட்டு அவனும் விரட்டி வரான். கடைசியில கரையோரத்துல அந்த பொடியை சிக்கிக்கிறான். ஓங்கி ஒரு எத்து விடுறான், கீழே விழுந்துடுறான். அவன் பாதுகாப்புக்காக வச்சிருந்த துப்பாக்கியை எடுத்து சுட முயற்சி பண்றான். ஆனா அதுக்குள்ள அவனை பிடிச்சிடுறாங்க. நான் வேணும்னே செய்யல, அந்த சின்னவன் தான் என்ன இப்படி செய்ய வச்சான், என்ன விட்டுருங்கன்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறான். ஆனா அவங்க அவனை விடுற மாதிரி இல்ல. நீ பிளான் பண்ணி அவங்க கிட்ட இருந்த கத்திய பொய் சொல்லி வாங்கியிருக்க, உனக்கு நல்லாவே தெரியும் இந்த மாதிரி ஆட்கள் வந்து அவனை வெட்ட வராங்கன்னு, நீ பண்ண பாவத்துக்கு அனுபவி அப்படின்னு சொல்லி அவனை கொலை பண்ணிடுறாங்க. பாருங்க, ஒன் சைடு காதல் எவ்வளவு பெரிய கூத்துல கொண்டு போய் விட்டுருக்கு பாருங்க. எது உண்மையான காதல்னு தெரிஞ்சுக்காம அதை புரிஞ்சிக்காம அந்த ஹீரோயின் சாகிறதுக்கு ஒரு காரணம் ஆயிட்டான். கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா இவனுக்கே இதை விட நல்லதா ஒரு உண்மையான காதல் கிடைச்சிருக்கும். யாருமே இந்த மாதிரி தவறான முடிவுகளை எடுக்காம இருந்தா நல்லது. அந்த பொடியனோட உடம்ப தண்ணிக்குள்ள தூக்கி வீசிடுறாங்க. அவன் பாதுகாப்புக்காக வச்சிருந்த கத்தியை நம்ம ஹீரோ எடுத்துக்கிட்டு போறான் போல தெரியுது. ஹீரோ கொலை பண்ண வராங்க, ஹீரோயினே கொன்றுவாங்கன்னு தெரிஞ்சுமே இவனை அந்த ஆட்டத்துக்குள்ள இறங்கியிருக்கான். இது பச்சை துரோகம் இல்லாம வேற என்ன? அந்த பொடியங்கிட்ட இருந்த துப்பாக்கி இப்போ நம்ம ஹீரோ கையில இருக்கு. சத்தமே இல்லாம கரையில் நின்றுட்டு இருந்த படகுக்குள்ள நம்ம ஆளு ஏறி வரான். அங்க இருந்த சில பேர் என்னடா பாக்குற அப்படின்னு கேக்குறாங்க. அடுத்த நொடியே அவங்களை அடிச்சு கீழே போட்டுறான். சின்னவன் இங்கதான் இருக்கான், தெரிஞ்சுதான் அவன் இங்க வந்திருக்கான் போல. அவனை பார்த்ததும் சின்னவன் ஒளிஞ்சுக்கிறான், வண்டிக்குள்ள இறங்கிடுறான். நம்ம ஹீரோ அவனை ஃபாலோ பண்ணி உள்ள போக முயற்சி பண்றான். ஆனா 3 பேர் சேர்ந்து அவனை பிடிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோவை அடிக்கிறாங்க. அவன் எவ்வளவு அடி வாங்கினாலும் திரும்ப அவங்களையே அடிச்சு சமாளிக்கிறான். சங்கிலியால அடிச்சு
அவங்கள தள்ளி விட்டு உள்ள இறங்கிடுறான். சின்னவன் அங்க இங்க ஓடி கடைசியா ஒளிஞ்சுகிட்டு இருக்கான். பயந்து போய் டேய் கதவை திறடான்னு கத்துறான். ஆனா மேல கதவை திறக்க யாருமே இல்ல. எல்லாருமே அடி வாங்கி கீழே கிடக்குறாங்க. நம்ம ஹீரோ அடிக்க வரும்போது அவன் கையில ஒரு கத்தி கிடைக்குது. கத்தி கையில வந்ததும் அவனுக்கு வீரம் வந்து சண்டைக்கு வரான். மூக்குலயே ஒரு குத்து விடுறான். 2 பேரும் மல்லு கட்டிக்கிட்டு சண்டை போடுறாங்க. ஒரு கட்டத்துல சின்னவன் கிட்ட இருந்த அதே கத்திய நம்ம ஹீரோ புடிங்கிடுறான். அடுத்த நொடியே அந்த கத்திய அவன் நெஞ்சிலேயே இறக்கிடுறான். 1 2 எத்தனை குத்து குத்துறானே தெரியாத அளவுக்கு அவனை கொலை பண்ணிடுறான். சின்னவனோட கதை அதோட முடிஞ்சிடுது. ஆனா நம்ம ஹீரோட கோபம் இன்னும் அடங்கல. அங்க கிடந்த ஒரு கனமான பலகையை எடுத்து அவன் தலையிலேயே மீண்டும் அடிக்கிறான். கடைசியில அவனை கொன்னுட்டு தான் அங்கிருந்து வெளியே வரான். இப்ப நடுவனும் மூத்தவனும் மட்டும் தான் மிச்சம். கப்பல்ல இருந்த கேஸ் எல்லாத்தையும் திறந்து விட்டு தூரமா போய் நின்னு துப்பாக்கியில சுடுறான். அதுக்கப்புறம் அந்த கப்பல் முழுக்க தீ பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது. மொத்தமா கொழுந்து விட்டு எரியுது. அங்க இருந்த சரக்கும் எரிய ஆரம்பிச்சிடுது. நம்ம ஹீரோ கரை பக்கம் வந்துடுறான். மூத்தவன் கூட மேனேஜர் மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தவனை பிடிச்சி துப்பாக்கியை வச்சு மிரட்டிட்டு இருக்கான். அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லு அப்படின்னு கேட்க மேலதான் இருக்காங்கன்னு அவனும் சொல்லிடுறான். உடனே இங்க நிக்காம போயிட்டே இரு அப்படின்னு அவனை விரட்டி விட்டுறான். அதுக்கப்புறம் மேல இருக்கிற மூத்தவனை நோக்கி போயிடுறான். என்ன லேட்டா வந்துட்ட வான்னு கூப்பிடுறான். பார்த்தா அவன் கையிலயும் ஒரு துப்பாக்கி இருக்கு. நம்ம ஹீரோவை எதிர்பார்த்துதான் அவன் ரெடியா காத்துக்கிட்டு இருந்திருக்கான். 2 பேர் கையிலயும் துப்பாக்கி இருக்கு. 2 பேரும் மாத்தி மாத்தி சுட்டுக்கிறாங்க. இவரு சுடும்போது அவன் ஒளிஞ்சுக்கிறான், அவன் சுடும்போது இவன் ஒளிஞ்சுக்கிறான். கடைசியில நம்ம ஹீரோ அந்த பெரியவன் கையிலேயே சுட்டுறான். அந்த நேரம் பார்த்து யாரோ ஒருத்தவங்க தலையிலேயே அடிச்சிடுறாங்க நம்ம ஹீரோக்கு. நம்ம ஹீரோ மயக்கப்பட்டு விழுந்துடுறான். உடனே அவனை கட்டி போட்டு அந்த ஐஸ் கட்டிக்கு மேல படுக்க வச்சிடறாங்க. படுக்க வச்சதுக்கு அப்புறம் மூத்தவன் இவ்வளவு காலமா உன்னை பாத்துக்கிட்டது என் கூட வச்சுக்கிட்டது உன் மேல இருக்கிற அக்கறைக்காக இல்ல, எனக்காக தான். நீ எனக்கு ராசிக்காரன் தான். ஆனா உன்னை விட உங்க அப்பா தான் எனக்கு ரொம்ப ராசி அப்படின்னு சொல்றான். அவன் என்ன சொல்ல வரான்னு நமக்கு இன்னும் முழுசா புரியல. ஆனா அவன் அடுத்து சொல்ல போற இந்த விஷயம் இந்த கதையோட இன்னொரு பெரிய ரகசியத்தை வெளியில கொண்டு வர போகுது. அப்படியே நம்ம கதை பிளாஷ்பேக்கு போகுது. பிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோட அப்பா தான் நடத்திக்கிட்டு இருந்த பைனான்ஸ் கம்பெனியை மூடிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காரு. கம்பெனியில் இருந்த பணம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போறாரு. அப்போ திடீர்னு ஒருத்தன் ஓடி வந்து அந்த பணத்தை எல்லாம் புடுங்க முயற்சி பண்றான். இந்த பணத்தை புடுங்க வந்தவன் வேற யாருமே இல்ல, நம்ம மூத்தவன் தான். கையில இருந்த கொல்லிக்கட்டையை எடுத்து அடி அடின்னு அவனை அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போதான் அவனோட முகம் தெளிவா தெரியுது. அவன் தான் மூத்தவன். அதாவது பணத்தை திருட முயற்சி பண்ணது இவன் தான். நமக்கு தெளிவா தெரிஞ்சிடுது. அவனோட கழுத்தை பிடிச்சு டேய் எப்ப இருந்து வேலை பார்க்க ஆரம்பிச்ச அப்படின்னு கேக்குறாரு. அவன் தப்பு பண்ணிட்டேன் என்ன விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சுறான். யாருக்கிட்டையும் இதை பத்தி சொல்லாதீங்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கு நம்ம ஹீரோட அப்பா உங்க அப்பங்கிட்ட இல்லாத காசா, உங்க அப்பங்கிட்டயே உன்னை கூட்டிட்டு போறேன் வா அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவருக்கு பின்னாடி இருந்து திடீர்னு ஒருத்தன் கத்தியை எடுத்து முதுகுல குத்திடுறான். யாருன்னு திரும்பி பார்த்தா அது நம்ம பிஜு. அடப்பாவி, அப்பனையே கொண்டுட்டு அவரோட பிள்ளைய கூடயே ஃப்ரெண்டு போல நடிச்சிருந்திருக்கான் இத்தனை நாளா. அது மட்டும் இல்லாம அந்த பணத்தை கொள்ளையடிச்சு எடுத்துட்டு அதே பணத்துல நம்ம ஹீரோக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்திருக்கானுங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணிய பெரியவரையும் கத்தியால குத்தி நம்ம ஹீரோவையும் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருக்கானுங்க. இப்ப எல்லா உண்மையும் நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சிருது. ஆனா ரொம்ப லேட். இத்தனை நாளா நம்பிக்கையா இருந்தவங்களே தன்னோட குடும்பத்தையும் இவனுக்கு தான் சீரழிச்சானுங்கன்னு தெரிஞ்ச பிறகு அவனால என்ன செய்ய முடியும்? அவனை அந்த ஃப்ரீசர் ரூம் குள்ளேயே விட்டுட்டு கதவை பூட்டிட்டு போயிடுறாங்க. ஐஸ் கட்டிகளுக்கு மேல கிடந்த நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா உருண்டு கீழே விழுறான். அப்புறம் கால் வழியா கையை முன்னாடி கொண்டு வந்துட்டு கால்ல கட்டி இருந்த கட்டை அவுக்க முயற்சி பண்றான். முடியல. கடைசியில வாயாலேயே கடிச்சு அந்த கட்டையும் அவுத்துறான். அதுக்கப்புறம் கதவை திறக்க முயற்சி பண்றாங்க. முடியல. இந்த பக்கம் இன்னொரு கதவு மாதிரி இருக்குது. அதையும் திறக்க முயற்சி பண்றான். ஆனா அதுவும் திறக்கல. அப்போதான் அந்த ஃப்ரீசர் ரூம்குள்ள ஒரு ரகசிய அறை இருக்குன்னு முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தது அவனுக்கு ஞாபகம் வருது. அந்த இடத்த தட்டி தட்டி பாக்குறான். அங்கிருந்து ஐஸ் கட்டிகள் எல்லாம் கீழே தள்ளி விட்டு அந்த இடத்தையும் உடைக்கிறான். அதுக்குள்ள ஒரு ரகசிய அறை இருக்கு. நல்ல வேலை அந்த வழியா தப்பிக்கிறான். இல்லனா அந்த குளிர்க்குள்ளேயே உறைஞ்சு போய் செத்துக்க வேண்டியதுதான். அந்த ரகசிய ரூம்குள்ள கட்டுக்கட்டா பணம் இருக்கு. அது மட்டும் இல்ல, அங்கிருந்து வெளியே போறதுக்கு இன்னொரு கதவும் இருக்கு. அந்த கதவை திறந்து வெளியே வந்ததும் வெளியில இருந்த ஆட்களை கொக்கியை எடுத்து சரசரன்னு குத்த ஆரம்பிக்கிறான். வெறுக்கணமா எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்றான். மத்தவங்க கிட்ட அடி வாங்குறதுக்கும் அவன் தயங்கல. அடி வாங்கினாலும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் திருப்பி அடிச்சு வீழ்த்துறான். கடைசியா வந்த ஒருத்தனையும் அடிச்சு கீழே போட்டு அங்க கிடந்த ஒரு பொருளை எடுத்து அவனை அடிக்கிறான். இந்த பக்கம் டான் இருக்கான்ல, அவங்க கிட்ட பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு போன்ல பேசிக்கிட்டு இருக்கான். நான் சொல்லும் போது வந்தா போதும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது யாரோ அவனோட ஷோல்டர்ல தட்டி கூப்பிடுறாங்க. யாருன்னு திரும்பி பார்த்தா ஓங்கி ஒரு அடி விழுது. அடுத்த நொடிய கழுத்திலேயே கொக்கி இறக்கிறான். எங்க அப்பனையாடா கொண்டீங்கன்னு கேட்டு மீண்டும் அவனை குத்துறான். மூத்தவன் இப்ப உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். அவனை இழுத்துக்கிட்டு போய் அங்க படிக்கட்டு மாதிரி இருந்த ஒரு மெஷின்ல தூக்கி போடுறான். அது ஐஸ் கட்டிகளை நொறுக்கி போடும்ல அந்த மெஷின். அதுக்குள்ள அவனை இறக்கி விட்டதும் அந்த மெஷின் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுது. அவனை அப்படியே நொறுக்கி கோரமான முடிவுக்கு கொண்டு போயிடுது. அப்படியே உடம்பு ஃபுல்லா சக்க சக்கையா வெட்டி வெட்டி வெளில தள்ளுது. அப்படியே கோரமா இருக்கு பாக்குறதுக்கே. ஐயோ, எலும்பு எல்லாமே விழுந்து கிடக்குது. ரைட்டு. இப்ப மிச்சம் இருக்கிறது அந்த பிஜு தான், இவனோட ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் அவங்க போன்ல பேசிக்கிட்டு இருந்ததை நம்ம ஹீரோ முன்னாடியே ஒட்டிக்கிட்டு இருந்திருக்கான். அதனால அவன் இருக்கிற இடத்துக்கே நேரா போறான். அவனை பார்த்ததும் பிஜு ப்ரோ அப்படின்னு கூப்பிடுறான். நார்மலா ஏதோ தெரியாம நடந்துருச்சு, என்ன ஃப்ரீயா விட்டுடு அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்த முயற்சி பண்றான். ஆனா நம்ம ஹீரோ இப்ப அதெல்லாம் கேட்கிற மனநிலையிலே இல்ல. அவங்க 2 பேர் சொல்லியும் முடிஞ்சிச்சு ஏற்கனவே அப்படின்னு சொன்னதும் பிஜு உடனே கோபப்பட்டு மறைச்சு வச்சிருந்த கத்தி எடுத்துட்டு வெட்ட ஓடியாரான். ஜஸ்ட் மிஸ், நம்ம ஹீரோ தப்பிச்சிடறான்.
அவனோட கையை பிடிச்சு திருப்பி தலையிலேயே ஒரு முட்டு முட்டுறான். மறுபடியும் சண்டை தொடருது. ஒரு கட்டத்துல 2 பேருமே உருண்டு கீழே கிடக்குறாங்க. அவன் தப்பிச்சு ஓட முயற்சி பண்றான். ஆனா நம்ம ஹீரோ அவனை விடுறதா இல்ல. அங்க கடந்த பெரிய மரக்கட்டையை எடுத்து அடி அடின்னு அடிக்கிறான். மறுபடியும் 2 பேருமே உருண்டு புரண்டு சண்டைய போடுறாங்க. மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. கடைசியில 2 பேருமே ரொம்பவே டயர்ட் ஆகி கீழே விழுந்துடுறாங்க. அப்பதான் அங்க ஒரு எண்ணெய் மாதிரி ஒரு திரவம் கிடக்குது. அதை எடுத்து இந்த பிஜு மேல மொத்தமா ஊத்துறான். அப்புறம் தீப்பெட்டியை எடுத்து பத்த வைக்கிறான். அப்படியே தூக்கி போட்டு அப்படியே அவனை பத்தி எரிய அவன் உடம்பு ஃபுல்லா தீ பிடிக்குது. உயிரோடவே எரிக்க ஆரம்பிச்சிடறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ படகை எடுத்துக்கிட்டு கடலுக்குள்ளேயே போயிடுறான். அதுக்கு பிறகு அவனை யாருமே பார்க்கல. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த கதை எல்லாமே இந்த கதையை அந்த பெரியவர் எழுதிக்கிட்டு இருந்தாருல்ல, அவர் சொல்லி இந்த கதையை எழுதி முடிக்கிறாரு. கடைசியா சிகப்பு வணக்கம்னு எழுதி முடிச்சிடுறாரு. கதையும் இங்க முடிஞ்சிருது. இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்தது ஒரு சாதாரண ரிவெஞ்ச் கதை அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா கடைசியில தெரிஞ்ச உண்மை என்னன்னா, நம்ம ஹீரோ பழிவாங்க ஆரம்பிச்சதுக்கு காரணம் அந்த பொண்ணோட மரணம் மட்டும் கிடையாது. அவனோட அப்பாவுக்கு என்ன நடந்துச்சு, அவனை நம்பி இருந்தவங்க யாரு, அவனுக்கு பின்னாடி இருந்து துரோகம் பண்ணது யாரு, எல்லாமே ஒண்ணு சேர்ந்து அவனை அந்த நிலைமைக்கு கொண்டு போயிருக்கு. கடைசியில அவனோட அப்பாவை கொண்டவங்க யாருன்னு தெரிஞ்சதும் அவங்க 3 பேருக்கும் அவன் கொடுக்கிற முடிவு இந்த கதையோட மொத்த கோபத்தையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து நிறுத்திடுது. அதுவும் இவ்வளவு நடந்த விஷயங்களும் கற்பனை கிடையாது. ஒரு பெரியவர் எழுதி வச்சிருந்த உண்மையான சம்பவங்களை அடிப்படையா வச்சுதான் இந்த கதை சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு காட்டுறாங்க. இதோட இந்த படம் முடியுது. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வித்தியாசமான படங்களோட கதைகளை தொடர்ந்து கேட்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் ஒரு சுவாரஸ்யமான படத்தோட சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.